என் செல்ல குழந்தையே, வஜ்ரகோஷம் என்று சொல்லிவிட்டு உன் தாய் காட்டிய என்னை தொட்டிருக்கின்றாய். என் குழந்தை அழைத்தவுடன் நான் ஓடோடி வந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மங்கள நிகழ்வொன்றை நடத்தி காட்டப் போகின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையப் போவாய் என்பது இந்த தாயானவளின் சத்திய வாக்கு. என் குழந்தைக்கு எதை தர வேண்டும் என்று நான் நினைத்தது ஒன்று, நீ கேட்டது ஒன்றுமாக இருக்கும் போது கூட அம்மா உனக்கானதையும் நான் நினைத்ததையும் சேர்த்து உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக நடத்தி காட்ட போகின்றேன். என் குழந்தையே, நான் எப்போதுமே உனக்கு நான் இருப்பதை உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தை, நான் எப்போதுமே உனக்கு நான் இருப்பதை நீ இனிமேல் ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவளை உணரப் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, நான் செய்ய நினைக்கின்ற வேளையில் நீ என் சக்தியை குறித்து விடுகின்றாய். இது போன்ற தவறை நீ ஒருபோதும் செய்துவிடாதே. உன் வாழ்க்கையில் நினைத்ததை செய்து முடிப்பேன் என்று உனக்கு அம்மா சத்திய வாக்கினை அல்லவா தந்து கொண்டிருக்கின்றேன். நான் இதையெல்லாம் நடத்தி தராமல் ஒருபோதும் ஓய மாட்டேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, நீ நிறைவு காணும் வரை உனக்கு தேவையானதை நான் செய்கின்றேன். உன்னை எல்லா விதத்திலும் வழி நடத்தி செல்லத்தான் போகின்றேன். உன் சுமையை இனிமேல் என் பாரமாக நினைத்து நான் கவனித்துக் கொள்ளப் போகின்றேன். இனி ஒருபோதும் கவலைக்கு கொண்டு செல்ல மாட்டேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்கே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் அல்லவா? நீ உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் இன்னும் சில காலங்களில் நடக்கப் போகின்றது. நீ என் கலங்காத என் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைத்தாலும் பிரச்சனை தலைக்கு மேல் நின்று கொண்டுதான் இருக்கின்றது. இனிமேல் எதுவும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு என் குழந்தையின் வாழ்க்கையின் இனி விருத்தியின் உச்சத்திற்கு சென்றாலும் உன் வராகி அம்மா உன்னை காப்பாள் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதிற்குள் எப்போதுமே இருந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செய்து பார். அந்த செயல் அனைத்தும் சுபமானதாகத்தான் முடிய போகின்றது. நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை நீ இனிமேல் செய்ய வேண்டாம் என்று முடக்கி வைத்து விடுவாய் அல்லவா? நம்பிக்கை இருப்பவனுக்கு தோல்வியை கூட ஒரு தொடக்கமாக எடுத்துக்கொண்டு அந்த செயலை வெற்றியுடன் செய்து முடிப்பான். என் தங்க பிள்ளையே, தங்கமே, உன்னுடைய எண்ணங்களும் அப்படிதான் தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை உன் அம்மா ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் தங்க பிள்ளை, அதிகமான கண்ணீரை நீ சிந்தும் போது ஒன்றை ஒற்றும் நினைவில் வைத்துக்கொள். தங்க பிள்ளையே, உனது மன வலிமை உனக்கு எப்போது பிறக்கும் தெரியுமா? அதிகமான கண்ணீரை நீ வெளியில் சிந்திய பிறகுதான். உன்னால் நிச்சயமாக ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடிந்தால் அதுதான் உன்னுடைய மன வலிமை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நீ காத்திருந்த காத்திருப்புக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, நீ மனபாரத்தை சுமந்து கொண்டிருப்பினும் சிக்கலாக இருக்கும் சமயத்திலும் நான் உன்னை தேடி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருப்பினும் நான் எப்படியாவது என்னுடைய வார்த்தைகளை உன் மனதிற்குள் எட்ட செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என்றால் நானும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அம்மா அப்படி உன் கண்களில் பட்டிருப்பேன் என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ என்னுடைய சிலையோ என்னுடைய உருவத்தையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிருப்பாக
கண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக அங்கே வராகியானவள் உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையின் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்றுதான் என் குழந்தை ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. நான் என்னுடைய கடமையை நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கு எது அவசியம் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றேன். நீ கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடவடிக்கைகளை நான் எடுக்க தொடங்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் அனைத்து மாறுதல்களும் என்னால் தான் நடக்கப் போகின்றது. இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன. என் தங்க பிள்ளையே, நீ உரிமையோடு கேட்கும் குழந்தை அல்லவா? எனக்கு மிகவும் உன்னை மிகவும் பிடிக்கும். உன்னுடைய வாழ்க்கையை நான் மேலோங்கி வைக்கத்தான் போகின்றேன். அதை நீ விரைவில் பார்க்க போகின்றாய். உன் கண்ணீர் கீழே விழுவதற்குள் கண்ணீரை ஏந்தி பிடித்து அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை காணத்தான் போகின்றேன். அதை நான் நடத்தியும் வைக்கப் போகின்றேன். உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். அது கண்கூடாக கூடிய விரைவில் பார்க்கப் போகின்றாய். உன் உள்ளம் குளிரும்படி நான் செய்ய போகின்றேன். நீ என் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்க போகின்றாய். என்றுமே இந்த வராகியானவள் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. உன் மனதில் இருக்கும் தைரியத்தையும் துணிமையும் வழி நடத்தி நான் நிற்கின்றேன். உன் வாழ்க்கை போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய். நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய். உனது கர்ப்பவனங்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டு இனி நீ உயரப் போகின்றாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் நடத்தி காட்டுவேன் என்று நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலைக்கு போக போகின்றாய். நீ எதிர்பார்ப்புகளை பார்த்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. தடல்களை தகர்த்து நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயம் உன் வாழ்வு பிரகாசமாக மாறப்போகின்றது. என் குழந்தை, நீ உனது நற்பண்புகளையும் நன்னடக்கத்தையும் வளர்த்து கொண்டே இரு. உனக்கான எல்லா தேர்வுகளையும் நான் எழுதி வைத்து விட்டேன். நீ அதில் வெற்றியை அடைந்து விட்டாய். ஆனால் அது வெற்றி என்பது அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து விட்டேன். இதுவரை நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாக்கப் போகின்றேன். இது உன் தாயானவள் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்கப்படாதே. எப்போதுமே ஏதோ ஒரு மனக்குழப்பத்தோடு என் குழந்தை இருந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் உனது கைகளை ஓங்கப் போகின்றாய். உனது வாழ்வில் நீ மகிழும்படியான நிகழ்வுகள் மட்டுமே நிகழப் போகின்றது. தனியாக போராடிய உன் கரங்கள் இனி உன்னை சேரும் காலம் வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, நீ எப்படியெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றாயோ அப்படிதான் எதிர்காலமும் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்று இருக்கின்ற பிரச்சனையில் உடனடியாக தீர்ந்து தந்துவிட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்களை எல்லாம் நீ எப்போது புரிந்து கொள்ள போகின்றாய்? தான் என் குழந்தையே, இன்றிலிருந்து வேதனை எல்லாம் இனிமேல் நிரந்தரமாக இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய். என் தங்க பிள்ளையே, இனி நல்லது மட்டுமே நடக்க போகின்றது. நீ என் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருந்தாயோ அதை விட அதிகமாக உனக்கு நான் நல்லதை செய்து தந்து விடுவேன் என்பதை என் குழந்தை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னை தாங்கி பிடிக்க உன் தாயானவள் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் நீ வீழ்த்துவதை பற்றி ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நீ வெற்றி என்னும் சொல்லை மட்டும்தான் எதிர்நோக்கி நிற்கப் போகின்றாய். எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.
என் தங்க பிள்ளையே, நீ எப்போதுமே என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக திட்டமிட்டு அல்லவா செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி செய்கின்ற உன் காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக இன்று மிகப்பெரிய வெற்றியினை பெற்று உன் மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தினை தரப்போகின்றது. என் தங்கமே, உனக்கான பேரின்பங்கள் எல்லாம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. தங்கமே, நான் தரும் வாய்ப்பை மன நிறைவோடு பெற்றுக்கொண்டு மங்கள நிகழ்வொன்றை நடத்தி காட்டப் போகின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.